எனக்கு 65 வயசு. நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். என்ன கொண்டு வந்து சரிகமாப்பாங்க நிறுத்திருக்குன்னு சொன்னா என் தங்க மகதி தான் காரணம். நான் வளர்த்த குழந்தை சார். எந்த வயசுல இருந்து வளர்க்குறீங்க பிள்ளைய? நான் வந்து 10 மாசத்துல இருந்து வச்சிருக்கேன் என் கையில. உங்ககிட்டதான் வளர்றாளா? 10 மாசத்துல இருந்து என்கிட்ட தான் இருக்கா. அவளோட சிஸ்டரும் என்கிட்ட தான் இருக்கா. ஆனா நான் ஸ்கூல்ல இருந்தேன். நான் ஒரு ஆள் வச்சு பாத்துப்பேன். சரி. தாத்தா 2 பேரும் பாத்துப்போம். எனக்கு ஒரு பையன், அவன் வெளியூர்ல இருக்கான். உண்மையில சொல்லட்டுமாமா, இந்த பிறந்த உடனே இந்த 10 மாசத்துல இந்த குழந்தைங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடும். அப்புறம் ஒரு 14 வயசு தான் அம்மா கிட்ட போகும். அப்படிப்பட்ட குழந்தை. அந்த குழந்தைங்க ரொம்ப எமோஷனல். ரொம்ப எல்லார்கிட்டயும் அன்பா இருப்பாங்க, எல்லார் கூடயும் இருப்பாங்க, எல்லார் கூடயும் சகஜமா வளருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இவங்கதான் தாய் தந்தைன்னு கிடையாது. யாரெல்லாம் வராங்களோ எல்லாரையும் அரவணைப்போம். பொதுவாக சந்திக்கும் போது எல்லாரையும் அப்பா அம்மா தான் கூப்பிடுவோம். ஏன்னா அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும், எங்க அப்பா அம்மா எங்க கூட இல்லையே, எங்க கூட நாங்க அவங்க கூட வளரலையே அப்படின்ட்டு. ஆனா இந்த தாத்தா பாட்டி கூட வளர்ற குழந்தைங்க வாழ்க்கையில எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப 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 காமா கம்போஸ்டா, ரொம்ப எதுவா இருந்தாலுமே ரொம்ப ஓப்பனா எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க. உள்ளெல்லாம் மனசுல வச்சுக்க தெரியாது. மகத்திய நான் இந்த செட்ல பார்க்கும் போதெல்லாம் யோசிச்சிருக்கேன், இந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்னோன்னு இருக்கேன்னு. ஆனா சத்தியமா இப்படி இருக்கு எதிர்பார்க்கவே இல்லடி. நிஜமா சொல்றேன், இந்த தாத்தா பாட்டி கிட்ட வளர்ற குழந்தைங்க வந்து அது ஒரு வகையான குழந்தைங்க. அதுக்கு எல்லா இமோஷன்ஸும் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் when you go to your parents, ஒரு ஸ்டேஜ் வரும் லைஃப்ல,